ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோடைய நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது என் ஃபர்ஸ்ட் சேனலில் போட்ட ஒரு ட்ராமா தான். அதை நான் வந்து ரீஅப்லோட் தான் பண்ணுறேன். ஆனால் எடிட்டிங்கில் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை காப்பிரைட் இஷ்யூஸ் அதிகமாக இருந்தனால ப்ரீவியஸ் எபிசோட்லாம் என்கிட்ட அவைலபிளாக இல்லை. நான் புதுசாக தான் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் டிலேயாக தான் வரும். என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அக்காவை தான் நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இங்கே ஹீரோக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது. என்னன்றது என்கிட்ட முழுசாக சொல்லிட்டு போ, இங்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோவை போட்டு குலுக்கி கேட்க அவன் தான் போடின்ற மாதிரி போக இவன் வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே பாரு, உங்கள் அக்கா ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா, வருங்கால மனைவியோட அக்கா இவ்வளோ குட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாளே, அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே தான் நான் பண்ணினேன், மற்றபடி நீ இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போக்க ஹீரோ லாக் பண்ணிவிட்டு நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நடந்துக்கிறேன். இவளுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. பொறுக்கி பயிலேன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே ஒன்று வைக்க, சரி அதான் அடிச்சிட்டல, இதுக்கு மேலே சொல்லி உங்ககிட்ட இன்னும் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி இவன் கிளம்ப, இவன் டக்குன்னு எனக்கு வேணும்னா மட்டும்தான் நீ எனக்கு வேண்டும், நீ நினைக்கிற நேரத்துலலாம் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண அப்படியே ஒரு ரூமுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கூட க்ளோஸாக இருக்க பார்க்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுயா அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணுது. டக்குன்னு தங்கச்சிக்காரைக்கு ஃபோன் பண்ணால் அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. அவள் தான் ஹீரோ கூட இருக்காளே, இவளுக்கு அழுகியே வருது. இப்படியே வந்து காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து அவளை எகத்தாளமாக பார்த்துக்கிட்டு இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அவள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. கன்றாவி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு போக, என்னடா இவன் மூஞ்சி திருப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் போயிட்டு, நம்ம என்னைக்கு அப்ராட் போகிறோம் சொல்லு, நான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இனிமேல் என்ன அப்ராட் போக வேண்டியது இருக்குது, நான் நினச்சதெல்லாம் முடிச்சுட்டேன் என் காரியத்தை, இனிமேல் உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் எனக்கு பிளான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கையை வச்சுட்டு கையை விடுற மாதிரி பண்ணுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்னடா நீ புதுசாக பண்ணிகிட்ருக்க, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆமாம்மா நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், நான் யாருன்னு தெரிஞ்சால் உன் இதையுமே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஷர்ட்டை கழட்டிட்டு அந்த தழும்பை காமிக்கிறப்போ இவளுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அக்காக்காரி சொன்னாலே இவ தான் வந்து டாருன்னு சொல்லிட்டு நம்ம தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவன் தான் டாரான்னு சொல்லி பார்த்தா இவன் சொல்கிறான், இங்கே பாரு உன் இதயத்தை ரொம்ப தடம்படுத்திக்கோ, நான் தான் டாரு, நீ சின்ன வயசில் நாயின்னு திட்டினி, அந்த நாயே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எங்கள் அம்மா பேர் மீரான்றது இந்த செயினில் எழுதியிருக்கோம், வேணா பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அந்த மோதிரத்தில் வந்து மீரான்ற மாதிரி எழுதியிருக்கு. இவளுக்கு நெஞ்சே வெடிச்சு போகுது. நீ இந்த நாய் கூட தான் நைட்டு வந்து இருக்க ட்ரை பண்ணன்ற மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சொல்லு, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். என்னை சின்ன வயசில் நாயின்னு திட்டு வரல, கடைசியில் அந்த நாய்கிட்ட தானே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சிக்காரமோ நீ ஆடா ஏன்டா இப்படி என் வாழ்க்கை கெடுத்த அப்படின்ற மாதிரி இவ கத்த. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், இவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காது. இவ வந்து இவனையா டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுக்கிறப்பா ஃபீல் பண்ண, இப்படியே நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கா. தங்கச்சி வந்தோடனே நைட்டெல்லாம் எங்கடி போனேன், நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவ பேச, நைட்டு உன் டார் கூட ஒன்றா தான் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்னடி டாருங்கிற, உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா, நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லையா அவன் தான் டாருன்னு சொல்லிட்டு, நீ தான் நம்பாமல் பின்னாடி போயிட்டே இருந்த, என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி இவ கேட்க, வேற என்ன ஆச்சு, லேட்டாக தெரிஞ்சு என் வாழ்க்கை பாலாக போச்சு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இவங்க போடுற கூச்சல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டாரு இவ அப்படின்ற மாதிரி சொல்ல போக, வாயை மூடிடி, வாயை ஏதாவது திறந்தா வாயை அடித்து உடச்சிருவேன், இனிமேல் அவனை பற்றி நீ பேசக்கூடாது, இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ண, என்ன நம்ம தங்கச்சிக்காரிக்கு முத்தி போச்சுன்ற மாதிரி அக்காக்காரி நினைக்க, இவளுக்கு ரொம்ப வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கா. பாத்ரூமில் போட்டு பெனாயில் ஊற்றி கழுவி குளிச்சிட்டு இருக்கா. என்னடா கருமா அவனையா நான் தொட்டேன், அந்த நாயா தொட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் பினால் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்த பிளான் என்னன்றதை பார்ப்போன்ற மாதிரி அவன் யோசிக்க, இந்த பக்கம் கோன் பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்ட ஆட்டையை போட்டு வந்திருப்பாள் நகை, அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவுடைய இடத்துக்கு தான் விற்க வந்திருக்கான். அங்கே பார்த்துட்டு நம்ம இருக்கிறத பார்த்துட்டு ஓவராக சீனை போடுறான். உன் இடம்னா தெரிஞ்சால் நான் வந்து வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பேர் குட்டப்பாவடைன்னு வச்சுக்கலாம். அந்த குட்டப்பாவடை பொண்ணு அங்கே இருக்கா. இவன் என்ன பண்ணியிருப்பானா இவன் கூட சூதாடிட்டு இவனை தோக்கடிச்சிட்டு இவன் வீட்டையே எழுதி வாங்கியிருப்பா. சைக்கிள் கேப்பில் இவனுக்கே தெரியாமல், அந்த கோனுக்கு தெரியாமல். இது வந்து நம்ம கோனுக்கு தெரிஞ்சுட்டு, அடி பாவி எவ்வளோ தெரியும் தான் என் வீட்டை ஆட்டையை போட்டு அந்த சீலா கிட்ட கொடுத்துருப்பான்னு இவன் அடிக்க வர, நம்ம சீலா வந்து அடிச்சுட்டு, என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட தைரியத்தை காட்டுற, வேணா ஆம்பளை கிட்ட தைரியத்தை காட்டு, இதுதான் உன் வீரமான்ற மாதிரி கேட்க, நீ அவங்க ஆத்தா நகையை ஆட்டையை போட்டு வந்திருக்கே, இது எவன்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டான் என்ன தவிர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ இங்கே கோனுக்கு ஒரே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
சரிடா உன்கிட்டே இந்த நகையை விற்கிறேன், ஆனால் உன்கிட்ட நான் ஒரு சூதாடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த கேமில் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு 10 மில்லியன் பணமும் எங்கள் வீட்டையும் நீ திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு கேட்பேன், அதை நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஒரு கேமுக்கு வந்து பந்தயம் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டப்பாவோட பொண்ணு சொல்லுது, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் பயங்கரமான திருட்டு பையன், ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா செய்வான்னு சொல்கிறப்போ நான் பார்க்காரன், எனக்கு ஜெயிக்க தெரியாதான்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன். இப்படியே நம்ம ஹீரோயினோட சோகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கா ஹீரோ மேலே. அப்படியே வந்து காற்று வாங்கலான்னு வெளியே போனால் அங்கே சலசலன்னு ஒரே சவுண்டு. என்னன்னு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஐயோ இந்த நாரப்பையன் எங்கே வந்தான்னு சொல்லிட்டு இவ குடுன்னு உள்ளக்க போயிட்டு கதவு புட்ட பார்க்க இவன் கரெக்டாக வந்து கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே வரான். நம்ம ஹீரோயினுக்குலாம் ஒரே பக்குன்னு இருக்கு, இவன் எதுக்குடா வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவனும் காதலோட நம்ம ஹீரோயினை பார்க்க, உன்னை விட உன் ரூம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, அட படுபாவி பையில என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னடா இங்கே வந்திருக்க, வெளியே போட நார பையில அப்படின்னு சொல்லி இவ கத்தாதடி கத்துடான்னு வச்சுக்கோங்க. உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கெடுத்தன் இல்லையா, உன்னுடைய அன்னிக்காரி வந்தானா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா, உன் தங்கச்சிக்காரி உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சைலண்ட் ஆறா. பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நீ எதுக்குடா வந்தா, சின்ன வயசுல என் தங்கச்சி உன்னை லைட்டாக வந்து குடும்பப்படுத்தினான்றதுக்காக வாழ்க்கையவே அழிச்சிட்டியான்னு சொல்கிறப்போ, நீ என்ன மறந்துட்டியா, எங்கள் அம்மாவை எப்படிலாம் பேசினா தெரியுமா, உன் தங்கச்சிக்கு இது பண்ணதே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ இவ்வளோ அரகண்டாக மாறி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, ஒருத்தவங்க வாழ்க்கை கெடுக்கிற அளவுக்கு நீ மோசமாயிட்டல அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, உன் தங்கச்சியை பற்றி நீ தெரியாது, அவள் உன்னையே கொல்ல பார்த்தவ அப்படின்னு சொல்கிறப்போ, நீ தயவு செய்து வெளியே போய் என் ரூமில் இருக்காத அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா ஹக் பண்ணிக்கிறான். உன்னை விட்டு போக விருப்பம் இல்லை ஜீரா, எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் பெட்டில் தெரியாமல் விழுந்துடுறாங்க. அப்படியே காதலோட 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் அழுகிறா, நான் என்னடா பண்ணேன், என் தங்கச்சி தான் உன்னை குடும்பப்படுத்தினா அவளை பழி வாங்கினேன், என்னையும் சேர்ந்து ஏன் இந்த பாடா படுத்துற அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன ஜீரா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், நான் உன் மேலே காதலே வச்சிருக்கேன், நான் வந்து உனக்கு பண்ணதும் உன் தங்கச்சிக்கு பண்ணதும் ஒன்று கிடையாது, அது கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுக்கிடுவ, நான் உனக்கு பண்ணது காதலோட பண்ணினேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் டச்சிங்காக ஆகிடுது. அதனால அவன் போகிறப்போம் அதையே பார்த்துட்ருக்க. இப்படியே மறுநாள் ஆகிடுது. அந்த சூதாடுற நாளும் வந்துடுது அந்த கேமு. நம்ம ஹீரோவும் இந்த கோனும் வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கான அந்த அக்ரிமெண்ட், அந்த பணம் காசு எல்லாத்தையுமே பொதுவில் வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த குடுவே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் உருட்டுறதுக்கு. ஆனால் அந்த கோன் வந்து இல்லை நான் கொடுக்குற டைஸை தான் நீங்கள் உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைஸை கொண்டு வந்து வச்சுட்டு, நீ பார்க்காரன் இல்லையா, அதாவது ஃப்ராட் பண்ணுவேன், நான் ஒன்றும் நம்ப மாட்டேன்னு சொல்கிறப்போ, சரிப்பா நான் பார்க்காரன் ஃப்ராட் பண்ணுவேன், நீ வந்து உன்னுடைய டைஸ்லேயே விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த குடுவுக்குள்ளே ஒரு கேமரா வச்சு என்ன டைஸ் எல்லாம் விழுகுதுன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்க. இப்படியே வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கோன் தான் வந்து உருட்டுறான். அப்படின்னா நம்ம கோன் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிடுறான்னா நம்ம ஹீரோக்கு எப்படிடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ வந்து அவன் பேக்கெட்டை தடவுறத பாடிகார்டு ஒருத்தர் பார்த்துட்டு ஹீரோக்கு சிக்னல் காமிக்கிறாரு. அவன் பேக்கெட்டில் ஏதோ வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, சரிப்பா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி உன் பேக்கெட்டை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆட்களை பிடிச்சி பேக்கெட்டை செக் பண்ணால் அதில் ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த உருளை வந்து உருள்றப்போ அது எத்தனாவது நம்பரில் வருதுன்ற மாதிரி பிர்னு சவுண்டு வரும். அதை வச்சு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்திருக்கா. சரி போனால் போகுது, நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து இது இல்லாமல் நேர்மையாக விளையாடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுவையை உருட்டி வைக்க, அப்போ வந்து இவன் தப்பாக சொல்லி கிட்டத்தட்ட லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே நம்ம கோனுக்கு பயம் வருது. ஏன்னா அவனுக்கு லக்கே கிடையாது இது மாதிரி விளையாட்டில். ஹீரோ கேட்குறான், நீ ஜெயிச்சா மட்டும் கரெக்டு, நான் ஜெயிச்சா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் கல்லாட்டம் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாது, உன் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் மொத்தமாக எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறப்போ, அடே அது எங்கள் ஆத்தா கருதிடா, தெரிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு கொண்டு போடுவா அப்படின்னு சொல்கிறப்போ, ஒழுங்கு பிரதர் ஷேரை சீக்கிரம் எழுதி கொடுக்க பாரு, நீ வான் பண்ணி அனுப்ப, இதுக்கெல்லாம் காரணமான அந்த குட்டப்பாவுடைய போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்த கோனை ஆளை அனுப்பி வைக்க, அவங்க கொடூரமாக அவள் கண்ணே நோண்டி போடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குட்டப்பாவோட போட்ட பொண்ணை ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்கான். இவங்களோட ஆட்டம் அடங்கவே அடங்காது, இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கையன்னு சொல்லிட்டு, இப்படியே வந்து ஷேர்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்து தானே ஆகணும் தோத்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் நினச்சி ஷேர் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா எங்கள் அம்மா வந்தானே தூக்கி போட்டு மிதிப்பாளேன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, ஏன்னா அவங்க அம்மா இங்கே எல்லாம் அப்ராட் போயிருக்காங்க. இப்படியே சார் உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். என்னப்பா உன் வீடை வந்து எழுதி வாங்க போகிறேன், சீக்கிரம் வந்து எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறப்போ, வீடு எங்கள் அம்மா பேரில் இருக்குடா, அவகிட்ட தாண்டா கேட்டு வாங்கணும், அவளுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்றுவா அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீடு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வந்து வெளியே இறக்குங்கடா ஆளுன்னு சொன்னேன். அந்த குட்டப்பாவுடைய காரியை அடிச்சவங்களை கொண்டுட்டு வந்து நம்ம ஹீரோ போட, உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், நீ தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எவ்வளோ பேரை போட்டு தள்ளியிருக்கேன், அவ்வளோ போட்டு தள்ள முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கதவாலே பிடிச்சிடுச்சு. இவனோட ஷேரெல்லாம் இப்போ எழுதி வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட ஷேரெல்லாம் எழுதி வாங்கிடுறாங்க. இவனும் அரை மனசோட சரி சொல்லிட்டு
சொல்லிட்டு கையெழுத்த போட்டுக்கிட்டு இருக்கான். கையோட இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கண்ணே நோண்டிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இவன் கத்துறான், என்னை விட்டுரு விட்டுரு, என்கிட்ட நீ யாரும் தெரியாமல் மோதுற, உன் ஃப்ரெண்டை கொலை பண்ண எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒன்றை கொலை பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி இவன் வாயை விட நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு அவனை அடிச்சுட்டு, அட பாவி நார பையில, அவள் உன்னோட குழந்தைய சுமந்துட்டு இருந்தாடா, உனக்கு கொஞ்சமாவது ஈவையா இருக்கா, அவளை போய் கொன்னுட்டியே அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு நான் நினச்சா யாரை வேணா கொல்லுவேன் அப்படின்னு இவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இந்த சீக்வன்ஸ்லலாம் எப்படி தான் வருவான்னு தெரியல, மூக்கு வெறுத்துரும் போல இருக்குது. கரெக்டாக இவங்க ஃபைட் அப்போ வந்துட்டு, டே என்னடா பண்ணிகிட்ருக்க, பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு அவனை பழி வாங்கிட்டு இருக்கியா, விட்டுடா உனக்கு இதே வேலையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அங்கே போடி தூர போடின்னு சொல்லிட்டு இவன் தள்ளி விட அவளுக்கு அடிபட்டு கையில் ரத்தம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டால் போதும்னு சொல்லிட்டு கோன் போயிட்டு உள்ளக்க போய் கதவை பூட்டிக்கிறான். இங்கே வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ கையை பிடிச்சி கூட்டு போகிறான். கொஞ்சம் கூட நீ அடங்கவே மாட்டியா, நீ எப்போ பாரு என்னோட விஷயத்தில் குறுக்க வராதுன்னு சொன்னால் நீ வந்துக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக உட்கார்ல நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அந்த குட்டப்பாவடைக்காரியை வந்து காமிக்கிறான். இங்கே பாரு இவன் கண்ணையே நோண்டிட்டாங்க, இந்த கோன் பையன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லார் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கான், எல்லார் கூடயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால வந்து அவனை சும்மா விட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃப்ரெண்டை லவ் பண்ணிவிட்டு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு கடைசியில் அவளையே வந்து கொலை பண்ணிட்டான், இவ்வளவு கேடுகட்ட செயல் செஞ்சவனா அப்பாவே நீ சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோ கோச்சிட்டு போகிறானா, பின்னாடியே வந்துட்டு, சாரிடா எனக்கு தெரியாதவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவ பேச, ஹீரோயின் கையில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, கிறுக்கச்சி எப்போ பாரு மற்றவங்கள பார்த்து என்னென்ன உன்னை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் வாயை முடிட்டு வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி விழுத்து ஒரு பார்க்கில் உட்கார வச்சுட்டு, மருந்து போடுவேன் கம்மண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் இந்த டிஞ்சர்லாம் கொஞ்சம் ஓவராக ஊற்ற இவ எரியுதுன்ற மாதிரி கத்துறா. வாயை மூடுடி, இப்படி தானே சின்ன பிள்ளை இருக்கையில நெஞ்சில் பட்ட காயத்துக்கு நீ மருந்து அள்ளி போட்டேன், என்ன கத்தவா செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் அதுவும் இதுவும் ஒன்றாடா, அப்போ நான் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்போ, அது எப்படி நான் மறக்க முடியும், நான் மறந்துட்டேன்னு சொல்லி நினச்சியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ண போகிறப்போ ஹீரோயின் ரொம்ப மௌனமாகவே உட்காந்துருக்கா. ஹீரோ போய் தோல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் வேணாண்டா அந்த பழிவாங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல வெளியே இறங்கி போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, கொஞ்சமாவது அடங்குறானா பாரு, சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், திமிரு பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிகிட்டே போக, டேய் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பழைய மாதிரி சந்தோஷமாக வாழலாண்டா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ போறியா இப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறாளா. இவனுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளன்னு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ போறியா இல்லை உங்கள் அப்பனை கூப்பிட்டு நீ என்கிட்ட கிஸ் கேட்குறேன்னு சொல்லவா அப்படின்னு சொல்ல, பாரு என்னை மாட்டி விடுறதுலே குறியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ திட்டிகிட்டு இருக்க, விட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுறான். இங்கே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கத இவ தங்கச்சி மேலேருந்து பார்த்துட்டு, 2 பேரும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை வீணாக்குறீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன், நீயும் உன் கூட ஒன்று செஞ்சுக்கிட்டல ஜீரா, இனிமேல் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறான். இந்த பக்கம் கோனு ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்க அத்தாக்காரி இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்து கொரியாவுக்கு வரா, தாய்லாந்துக்கு வரா. வந்துட்டு ஜுவல்லெல்லாம் ஊற்றி வைக்கிறாளா, டப்பாலாம் கீழே விழுகுது, பார்த்தா எல்லாமே எம்டியாக இருக்குது. என் மாவனை தவிர யாரும் இந்த வேலையை பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி செத்தடா எங்கடா இருக்கா கோனு பையலை அப்படின்னு கத்த, அம்மா வந்துட்டியா என்னை பெத்த தாயே அப்படின்ற மாதிரி இவன் ஊருக்கு, நார பையில என் நகையெல்லாம் என்னடா பண்ணுன்னு சொல்லி அடிக்க, அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமான்னு இவன் சொல்ல, உன்னை தவிர யாரும் என் நகை மேலே கை வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்போ, எனக்கு என்னமோ வீட்டு வேலைக்காரங்க குட்டி போட்டு போன மாதிரி அந்த ரூமை சுற்றி வரப்பே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னு இவன் சொல்ல, இவன் மனுஷியா மிருகமான்னு தெரில, அந்த வேலைக்காரம்மா போட்டு மிதின்னு மிதிச்சு அல்றா. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணும் வந்து வீட்டுக்கு வரா. வந்துட்டு இருக்கப்போ, அம்மா எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பேக் எடுத்து கீழே கொட்டுறான். அதில் வந்து அந்த மோதிரம் இருக்குது. அதை காமிச்சிட்டு, அம்மா பார்த்தீங்களா இவ தான் நகையெல்லாம் ஆட்டையை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, திருட்டு கழுத நீ தான் எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் சொல்ல வரதே இவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளையை போட்டு தள்ளி விட்டு அடிக்க, அம்மா பேசாமல் இவளை அடிச்சு எங்கேயே கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இவன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காளா. இந்த வேலைக்கார பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நம்மளுடைய குப்பமாவை ஒரே எத்து தான், அவளும் போய் பறந்து போய் விழுந்துடுறா. இப்படியே வந்து அவள் சொல்கிறா, நான் போலீஸ்கிட்ட போகிறேன், அவங்க அம்மாவும் மகளையும் சும்மா விட மாட்டேன், உன் பையன் வந்து உருட்டுறான், அது கூட உனக்கு தெரியல, சரியான பேக்க அம்மாவாக இருப்ப போல இருக்குது குப்பம்மான்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் அம்மாவை திட்டிட்டு போக, இந்த பக்கம் கோன் வந்துட்டு, எம்மா நில்லுமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடாத, எங்கள் ஆத்தா நகையை நான் தான் ஆட்டையை போட்டேன், எங்கள் ஆத்தாவுக்கு தெரிஞ்சால் நீ சோத்தில் விஷம் வச்சு கொண்டுருவா, அதனால தான் நான் உன் மேலே பழி போட்டேன், அதனால் மன்னிச்சிடுமா, அந்த பணத்தை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போ, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், நம்ம டேட்டிங் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்ட திரும்பவும் உருட்ட அதுவும் நம்பிடுது.
இப்படியே வந்து இந்த கோணு பையன் நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணிவிட்டு சரி அன்றைக்கி ஒரு கேம் விளாண்டோம் இல்லையா அதெல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு கேம் ஃபைனலாக விளாடுவோம். இதில் நான் வந்து ஜெயிச்சிட்டா எங்கள் வீடு எங்கள் ஷேரு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அந்த 100 கோடி ரூபாய் பணம் எனக்கு தரணும் ஓகேவான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஓகேடான்ற மாதிரி சொல்ல இவன் ஒரு பிளானை வச்சுட்டு இன்றைக்கி ஒன்று காலி பண்ணிடுறன்ற மாதிரி முழிக்கிறான். இப்படி இந்த எபிசோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.